வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா. டாஸை வின் பண்ணி பென் ஸ்டோக் பவுலிங் போறேன்னு சொல்லி சொன்னாருங்க. பட் இந்தியா பேட்டிங் வெறித்தனமா இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் யாருன்னு காட்டினாங்க. இந்த பேஸ்பாலுக்கே ரிப்பீட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னங்க பண்ணிருக்கீங்க? மேட்ச் இந்தியாவில் நடக்குதா இல்லை இங்கிலாந்து நடக்கலானே தெரில. அதாவது இங்கிலாந்துலாம் இந்தியா போய் விளையாடனா பயப்படுவாங்க. ஸ்விங் இப்படி ஆகும் அப்படி ஆகும், இன் ஸ்விங்கு அவுட் ஸ்விங்கு மூமெண்ட்டு சீமில் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஃப்ளாட் ட்ராக்கை கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து வந்து என்ன மாதிரி கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேஸ்பால் அட்டாக்கிங் கிரிக்கெட். அதுக்கு பிச்சை ஃப்ளாட்டாக்கு நம்ம அதாவது ரன் ரேட் வந்து 5-6 அடிக்கணும். பேஸ்பால் கிரிக்கெட் அக்ரஷன் கிரிக்கெட் ஆடி ஆப்போனண்ட்டை ப்ரெஷரில் போடணும்னு நினச்சாங்க. பட் இன்னைக்கு இந்தியா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க. எஸ், டாஸில் தோற்றுருந்தாலும் இன்னைக்கு நாள் முடிவில் 359க்கு 3 விக்கெட்டுங்க. ஜெயசசி ஜெய்ஸ்வால் 100, சுமன் கில் 100, KL ராகுல் 42, ரிஷப் பண்ட் ஒரு 70. பட் சாய் சுதர்சன் தமிழகத்தின் செல்லை பிள்ளை அவர் டக் அவுட் ஆனது மன வருத்தமாக இருக்குங்க. ஒரு லெஜண்ட்ஸ், ஒரு கங்குலியாக இருக்கட்டும், ஒரு ராகுல் டிராவிடாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஜூன் 20 தான் கேப் கிடச்சிச்சு. அந்த வரிசையில் இவரும் லெஜண்ட் ஆவார் கண்டிப்பாக. இந்த மேட்ச் இந்த இன்னிங்ஸ்லாம் அடுத்த இன்னிங்ஸ் ஆகும். ஸ்டோக்ஸு செட் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு லெக் சைடே போட்டுட்டு இருந்தாரு. அந்த வேலையில் ஜெய்ஸ்வால் மாட்டுவார்னு பார்த்தா சாய் சுதர்சன் மாட்டினாரு. பட் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் என்னங்க சொல்கிறது, வெஸ்ட் இண்டீஸில் 100, ஆஸ்திரேலியாவில் 100, இப்போ இங்கிலாந்துலேயே 100 போட்டிருக்காரு. KL ராகுல் எப்படி அவுட் ஆனாரு? ஒரு வர்சேஷன் நல்லபடியாக முடிக்கணுங்கிற சான்ஸ்ல இருந்துச்சு. இந்தியா 90 ரன் அடிச்சிருந்தாங்க. 23 ஓவர் 24 ஓவருக்கு. அது கவர்டருக்கு பாலுக்கு போய் ஆடுவார். அந்த பாலை விட்டு ஆடினாரு, கட்டடிக்கிற மாதிரி ஆடினாரு. அதனால எட்ஜ் வாங்கி அவுட் ஆகிட்டாரு. சாய் சுதர்சன் அதான் சொன்னால ஸ்டோக் செட் பண்ணிட்டே இருந்தாரு லெக் சைடு போட்டு. ஜெய்ஸ்வால் வெளியில சாய் சுதர்சன் மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் வந்தாருங்க இந்தியாவின் கேப்டன், இந்தியன் பிரின்ஸ், தங்க மகன் சுமன் கில். அவர் கிளாஸை காட்டினாருங்க. அதாவது ட்ரெடிஷ்னல் பிச்சுனா மேபி திணறி இருக்கலாம். பட் ஒரு கம்ஃபர்டபுளாக 100 அடிச்சு அதுக்கப்புறம் ஒரு குயிக்கராக ஆடி மூமெண்ட்டை தக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ரிஷப் பண்ட் IPL அப்படி தான் இருக்கலாம். இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட் வந்து நான் தாண்டா ராஜா, நான் தாண்டா கிங்குன்னு அடி பொழந்துட்டாருங்க. அதாவது மேட்சோட கடைசி ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் தூக்கி 6 அடிக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு தைரியம்லாம் ரிஷப் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் வரும். இங்கிலாந்து என்ன பண்ணணும், 150 ரன் லீடு கொடுத்துட்டாங்க. இது செஷனை பிரிச்சோம் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து ஷேரிங்காக இருக்கும். இந்தியா வந்து 90 அடிச்சாங்க, 2 விக்கெட் இருந்தாங்க. செகண்ட் செஷன் இந்தியா 110 அடிச்சாங்க, 1 விக்கெட் இருந்தாங்க. தேர்ட் செஷன் 130க்கு மேலே அடிச்சிருக்காங்க. பேஸ்பால் கிரிக்கெட்டுக்கு நாங்கள் ஜாஷ் பால் கிரிக்கெட், அதாவது நீங்கள் வந்து பேஸ்பால் கிரிக்கெட் இப்போ ஆரம்பிச்சிங்க, ரிஷப் பண்ணலாம் அப்பயே ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி இந்தியா சொல்லுது. அதாவது ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்காங்க. இந்த பொசிஷன்லேருந்து இந்தியா தோக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதே மாதிரி இந்த மேட்ச் டிரா நோக்கி போகணும்னு என்னோட முதல் நாள் ப்ரெடிக்ஷனில் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. என்னோட கணிப்பு அப்படி தான் இருக்குது. இங்கிலாந்து என்ன பண்ணும், நாளைக்கு ஒரு டீ டைம் விக்கெட் எடுக்க பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்தியா 650 பிளஸ் அடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. சுமன் கிலாக இருக்கட்டும், ரிஷப் பண்டாக இருக்கட்டும், நல்ல டச்சில் இருக்காங்க. இதுக்கப்புறம் கருண் நாயர், ஜடேஜா, தாகூர்னு ஒரு பேட்டிங் லைனப்பே இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த நாள் முடிவில் இந்தியாவுக்கு ஃபேவராக முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. கிரிக்கெட் பார்க்குறவங்க ஃபேன் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.